நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுடைய ஸ்மார்ட் போனுக்கான 3 அருமையான மொபைல் ஃபங்க்ஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல இந்த 3 மொபைல் ஃபங்க்ஷன் இருக்கும். அது எங்க இருக்கு, எப்படி பயன்படுத்துன்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணால் மட்டுமே அதுல விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் ஃபங்க்ஷன் என்னன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக ஜிமெயிலை நீங்கள் பயன்படுத்துவீங்க. இன்னைக்கு எல்லாருமே ஜிமெயிலை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜிமெயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஜிமெயிலை வந்து ஓப்பன் பண்ணுங்க. நான் ஜிமெயிலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் யாருக்காவது மெயில் அனுப்புன்னு நினைக்கிறீங்க. ஸோ கம்போஸ் செக்ஷனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிட்டீங்க. கம்போஸ் இமெயில் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த பகுதியில் நீங்கள் ஒரு மெசேஜை நீங்கள் டைப் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. ஸோ மற்ற எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஸோ இந்த எல்லா லெட்டர்ஸும் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேபிட்டல் லெட்டராக நீங்கள் மாற்றணும்னு நீங்கள் விருப்பப்பட்டா ஒன்றும் செய்ய வேண்டாம். ஜஸ்ட் வந்து அந்த லெட்டருக்கு நடுவில் நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கீழே பார்க்கலாம், கீழே வந்து இந்த கீபோர்டில் ஒரு ஆரோ இருக்கு. அந்த ஆரோ வந்து நீங்க டேப் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்க, நல்லா பாருங்க. இப்போ நீங்க கவனிக்கலாம், ஸ்மால் லெட்டர் வேணுமா ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர் வேணுமா கேபிட்டல் லெட்டர். ஸோ எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்க மாற்றி அமைச்சிக்கலாம். அமையான ஒரு மொபைல் ஃபங்க்ஷன் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்ல பயன்படுத்தி பாருங்க. ரெண்டாவதா நம்ம பார்க்க போற ஃபியூச்சர் உங்களுடைய மொபைலோட செட்டிங்ஸ், அதாவது உங்களுடைய போனோட செட்டிங்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த ஃபியூச்சர் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா உங்க போனோட செட்டிங்ஸ் போங்க. போனதுக்கு அப்புறம் அபவுட் போன் போங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் பில்டிங் நம்பரை வந்து ஒரு 7 தடவை நீங்க டேப் பண்ணணும். டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்றதுக்கு பேக் போங்க. கீழே பாத்தீங்கன்னா அபவுட் போனுக்கு கீழே டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து டைட்டில் வந்து நெட்வொர்க்கிங் இருக்கும். அதுல ஒரு ஃபியூச்சர் நம்ம பார்க்க போறோம். அது என்ன ஃபியூச்சர் அப்படிங்கறத நம்ம காமிச்சிட்டு நான் உங்களுக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஸோ நெட்வொர்க்கிங், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசேபிள் அப்சல்யூட் வால்யூம். ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து ஆஃப்ல இருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்கு நான் வந்து எனேபிள் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய போனை ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிருப்பீங்க. கனெக்ட் பண்ணும்போது நீங்க ஒரு பாட்டோ இல்ல ஒரு வாய்ஸ் காலோ நீங்க வந்து ரிசீவ் பண்றீங்கன்னா, ஸோ உங்களுடைய ப்ளூடூத்துக்கும் உங்க போனுக்கு இடையில வந்து வால்யூம் வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைம்களில் ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிசேபிள் அப்சல்யூட் வால்யூம். இதை வந்து நீங்க ஆஃப்ல இருந்ததுன்னா இது எனேபிள் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, ஸோ உங்களுடைய போனுக்கும் உங்களுடைய ப்ளூடூத்துக்கும் இடையில உள்ள இந்த கனெக்டிவிட்டி செம கிளியரா இருக்கும். எந்தவித தொந்தரவு இல்லாம நீங்களும் தொடர்ச்சியாக வந்து பாட்டு கேட்க முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய காலை வந்து அட்டன் பண்ணி பேச முடியும். அருமையான ஒரு ஃபீச்சர். உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ்ல போய் செட் பண்ணுங்க. மூணாவது நம்ம பார்க்க போற மொபைல் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்க போன்ல இருக்கக்கூடிய பிளே ஸ்டோர் போங்க. பிளே ஸ்டோர் போயிட்டு கூகுள் லென்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணும்போது பார்க்கலாம், கூகுள் லென்ஸ் வந்து உங்களுடைய போனோட பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணும். ஸோ நான் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த விசிட்டிங் கார்டில் பார்த்தீங்கன்னா லொகேஷன் இருக்கும், அட்ரஸ் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு இதில் டிஸ்பிளே இருக்கும். ஸோ இந்த கூகுள் லென்ஸ் மூலியமா நான் அதை வந்து ஸ்கேன் பண்றேன். இந்த கிளாஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய விசிட்டிங் கார்டில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கூகுள் லென்ஸ் வந்து சர்ச் பண்ணிடுச்சு. இதில் வந்து நீங்க சர்ச் பண்ணலாம், இந்த இடத்த வந்து நீங்க சேவ் பண்ணலாம், பிளேஸை ஷேர் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த விசிட்டிங் கார்டில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து இந்த விசிட்டிங் கார்டில் இருக்கக்கூடிய இந்த ஆஃபீஸ் வந்து எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படிங்கறத இந்த கூகுள் மேப் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஏராளமான வசதிகள் இந்த கூகுள் லென்ஸ்ல இருக்கு. ஸோ இது மூலியமா உங்களுடைய போன்ல டைரக்டா வந்து ஸ்டோர் பண்ண முடியும், அதாவது சேவ் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் இந்த கூகுள் லென்ஸ் மூலியமா அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அருமையான ஒரு மெத்தட், நீங்களும் உங்களுடைய மொபைல் போன்ல பயன்படுத்தி பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்க மொபைலுக்கான 3 ஃபங்க்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்களும் பயன்படுத்தி பார்த்திருப்பீங்க. அதை பத்தியும் இந்த வீடியோ பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.